சுட்டெரிக்கும் வெயிலால் இந்தியா முழுக்க 335 பேர் பலியாகினர். வட இந்தியாவில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெயில் 115 டிகிரியை தாண்டி உள்ளதால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். पूरा देख रहे बदन पूरा भीगा हुआ रहता। एक घंटा दुकान सामने लगा करके फिर थोड़ा पानी मुंह में मारते हैं तो थोड़ा रिलैक्स होता, फिर सूखता, फिर वही गर्मी एकदम। 3-4 दिन से तो ऐसा टेम्परेचर है कि मतलब सुबह 8 बजे भी दोपहर का जैसा माहौल रहता है और 42 डिग्री टेम्परेचर और 44 डिग्री टेम्परेचर की लमसम यहाँ पर कानपुर के अंदर है. பாகிஸ்தானில் 120 டிகிரி வரையில் வெயில் கொளுத்துவதால் மேற்கு திசையில் இருந்து வரும் காற்று உஷ்ணத்துடன் வீசுவதே வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் என்று தேசிய வானிலை ஆராய்ச்சி மைய இயக்குநர் பி யாதவ் கூறினார். For the last nearly 1 week, there has not been any significant thunderstorm activity or cloud or rainfall over most of the plains of northwest India, the central India, the east India, south India, and therefore temperatures has increased. Winds are westerly coming from the west direction, means they are bringing more hot along with them because the temperature in the Rajasthan or the west of the Rajasthan are much higher. In Pakistan, temperature are even 48-49 degrees centigrade. So if winds will come from a very hot area, they will also bring heat along with them. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 118 டிகிரி வரையில் வெயில் கொளுத்துவதால் உச்சபட்ச பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் 128 பேரும், ஆந்திராவில் 95 பேருமாக 223 பேர் இரு மாநிலங்களிலும் வெயிலுக்கு பலியாகியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 335 பேர் வெயிலுக்கு இறந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் கோடை மழை பரவலாக பொழிந்ததால் இந்த ஆண்டு மே மாத வெயிலின் தாக்கம் சற்றே குறைவாக உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 4 நாட்களாகத்தான் 100 டிகிரி வெயிலை தாண்டி உள்ளது. வரும் நாட்களில் சென்னையிலும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.